வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து கோதுமை ரவையில அடை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன வேணும்ன்றது சொல்றேன் பாருங்க. இந்த கப் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இதுல வந்து 1 கப் கோதுமை ரவை, அரை கடலைப்பருப்பு, அரை துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். பாருங்க, 1 கப் கோதுமை ரவையை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து கடலைப்பருப்பு பாதி, துவரம்பருப்பு பாதி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வரமிளகா வந்து ஒரு 10, அவங்கவுங்க தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அடை வாக்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அரைச்சி இப்போ இதை எப்படி ஊற வச்சு அரைக்கிறது அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு அதை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோதுமை ரவையை ஒரு டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சரிக்கு சரி தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. அது மாதிரி அரைக்கும் போது முதல்ல வந்து கோதுமை ரவையை முதல்ல அரைச்சி எடுத்துப்போம். ஏன்னா அது கொஞ்சம் வழுவழுப்பா இருக்கும். அதை முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு ஒரு கரக்கரன்னு ஒரு ஓட்டு ஓட்டி காரத்தை போட்டு ஓட்டி எடுத்துருவோம். இப்போ நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோதுமை ரவையையும் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இதை நம்ம குறன்னு அரைச்சிருப்போம். கோதுமை ரவை வந்து நைஸாக இருக்கு பாருங்க. இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயம், நான் சொன்ன மாதிரி வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். இப்போ பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்காதவங்க வந்து தேங்காய், பெருங்காயம் இதை போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்க. அது மாதிரி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து வெல்லம் தொட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடைன்னா நீங்கள் வந்து ஒன்று கரண்டியில் விடலாம், இல்லைன்னா வந்து கையில் தட்டலாம். கையில் தட்டினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி தட்டுறதுங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். நான் வந்து கல் வந்து காய வச்சு வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு இப்போ எப்படி தட்டுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, நல்லா அழகாக வந்துருக்கு ரவுண்டாக. இந்த கையில் தட்டினாலே வந்து ரொம்ப டேஸ்ட் தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடை 4 பக்கமும் ஓட்டை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக வைக்கிறோம். வேக வச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுவோம். இதை பாருங்க, நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட தான் செலவாகுங்க. ஏன்னா அடைனாலே கொஞ்சம் எண்ணெய் தான். பாருங்க, இந்த பக்கம் வெந்தெடுத்து நம்ம திருப்பிடலாம். பாருங்களா, நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துட்டு பாருங்க. இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். அடை பாருங்க, நல்லா வெந்தெடுத்து நம்ம எடுத்துடலாம். நல்ல சுவையான கோதுமை ரவை அடை ரெடி ஆயிடுத்து. இதை வந்து நீங்கள் வந்து வெல்லம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இட்லி மிளகா பொடி இல்லை, அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.